அகத்திய பெருமாள் தென்னகத்தை நோக்கி வரும்போது ஒரு 5 வயது குழந்தை தாய் தந்தையற்று அனாதையாக நிற்பதை காண்கிறார். அந்த குழந்தை மீது மிகவும் பாசம் கொண்டு வளர்க்கின்றார். அங்கே ஒரு ஆசிரமத்தை நிறுவுகின்றார். அந்த சிறு குழந்தையும் ஆதிவராகநல்லூர் என்ற கிராமத்தில் அகத்தியர் ஆசியுடன் வளர்ந்து பின்னாளில் இறை தொண்டு செய்து வந்தார். அவர் முப்பிறப்பில் முக்தியடைந்து மறைந்து அதே இடத்தில் மறுபிறவி எடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைதான் இந்த அகத்திய குமரன் என்று அகத்திய பெருமான் அருள் வாக்கு கூறியிருக்கின்றார். அவர் அவதரித்த நாள்தான் சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இந்த நன்னாளில் பிறந்த அகத்தியர் பெயரில் நற்காரியங்களையும் பொது சேவை செய்து கொண்டு வருகின்றார். அவர் அவதரித்த நாள்தான் சித்திரை மாதம் 1ஆம் தேதி. இந்த நன்னாளில் பிறந்தவர் அகத்தியர் பெயரில் நற்காரியங்களையும் பொது சேவை செய்து கொண்டு வருகின்றார். குரு அகத்திய குமரன் அவர்கள் 80 நாட்களில் ஆலயம் கட்டி 90ஆம் நாட்களில் புனித நீரால் கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்க காரணமாயிருந்தவர் நம் அகத்திய முனிவர் என்றால் அவரின் பரிபூரண ஆசி என்றால் அது மிகையாகாது. பள்ளிகளுக்கு இருக்கைகள், மேஜைகள் வழங்குவது, மருத்துவ முகாம்கள் நடத்தி மக்களின் நோய் தீர்ப்பது என அவரது பணி தொடர்ந்து நடைபெற பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று சமூகத்தில் நற்பெயர் பெற அகத்தியனின் அருள்தான் காரணம். கொரோனா என்னும் கொடிய நோய் தாக்கிய போது ஊர்தோறும் சென்று மருத்துவ உதவி, உணவு, அரிசி, பருப்பு, காய்கறிகள் என அன்பு நண்பர்களோடு இணைந்து சுமார் 2 ஆண்டுகள் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார். இன்று அவரையும் அவரது குடும்பத்தையும் உயர்த்திய அகத்தியரின் பெயரில் பிரபஞ்ச அகத்தியர் சித்த சன்மார்க்க அறக்கட்டளை என்ற அமைப்பை உருவாக்கி அவரால் முடிந்த அளவு மக்கள் சேவை செய்து கொண்டு வருகின்றார். ஜெகத்தினையாளும் அகத்தியனே சரணம் என்ற நூலை இயற்றிய அகத்திய நாதனை 108 சரணம் போற்றி எழுதி செவிக்கினிய பாமா பொழிந்து ஒளிநாடாகவும் வெளியிட்டுள்ளார். இப்படி பல்வேறு நற்செயல்களை செய்து வரும் நமது அகத்தியர் பக்தரான அகத்திய குமரன் அவர்கள் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்த நாள் காண்கின்றார். அவர் எல்லா வளமும் பெற்று ஆன்மீக தொண்டு தொடர அகத்திய பெருமானை வேண்டி வழிபடுவோம். பெருமைமிகு புண்ணிய பூமியான ஸ்ரீ ஆதிவராகநல்லூரில் அமைந்துள்ள லோகமுத்திர தேவி சமேத அகத்தியர் ஆலயம் காண நீங்கள் ஒருமுறை வாருங்கள். வந்து ஐயன் முன் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் ஓம் அகத்திய சாய நமக என்று சொல்லி தியானம் செய்து ஐயனின் அருளை பெறுங்கள். நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பினார் கைவிடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. இவ்வாலயத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை பூஜையும் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் அன்னதானமும் நடைபெறுகிறது. மார்கழி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அகத்தியர் பெருமானுக்கு ஆண்டுதோறும் விழா சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. எனவே நீங்கள் குடும்பத்துடன் ஆலயம் வந்து ஐயனின் ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம்.